2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் வரக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தால் 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்பட்டு வருது. உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா போதும், உங்களுக்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரம் நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. தனிப்பட்ட காரியங்கள் தங்கு தடையின்றி நிறைவேறக்கூடியதாகவும் நல்ல செய்திகள் வந்து சேரும். சமுதாயத்தில் தனித்திறன் உங்களுக்கு அதிகரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவினர்களுடைய அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்கள் சமூக வட்டாரத்தில் உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு கூடும். பெரிய மனிதர்களுடைய அறிமுகம், புதிய பொறுப்புகள் கிடைச்சிருக்கு. தொழில் மற்றும் வணிகத்தில் புதிய முதலீடுகள் செய்ய இது ஒரு உகந்த காலம். வர்த்தக போட்டிகளில் முறியடித்து லாபத்தை நீங்கள் பெருக்குவீங்க. உத்தியோகர்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் பெறுவாங்க. பித்த சம்பந்தமான சிக்கல்களை தவிர்க்க காரணமான உணவுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. தினசரி சூரிய நமஸ்காரம் செய்வது, சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்வது, இதனை நீங்கள் தீர்த்தமாக பருகுவதும் நல்லது. ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் உயரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். புதிய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தலாம். நெடு நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்திகள் வந்து உங்களுடைய இல்லத்தால் மகிழ்விக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல் நிலவும். உறவினர்களுடன் நிலவி வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். சமூக தொடர்புகள் விரிவடையும். அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய நட்பு உங்களுடைய வணிக வளர்ச்சிக்கு வித்திடும். நிதி நிலைமையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகவும் கொடுக்கல் வாங்கல்ல சாதகமாக முடிஞ்சிருக்கு. வணிகர்கள் புதிய ஒரு சந்திப்புகளை கண்டறிந்து லாபம் அடைவாங்க. இந்த காலகட்டத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கண் தொண்டை தொடர்பான தொந்தரவுகள் ஏற்படலாம். தூய நீரை பருகுவது ஓய்வு அவசியம். அருகில் இருக்கக்கூடிய அம்பிகை கோவிலுக்கு 6 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வருவது உங்களுக்கு சிக்கல்களை விளக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அறிவுபூர்வமான செயல்பாடுகளால் நீங்கள் அரிய சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு பொற்காலம். வாரத்தின் முற்பகுதியில் மனதிற்கு இனிய செய்திகள் உங்களுடைய இல்லம் தேடி வரும். பேச்சாற்றலால் அனைவரின் பாராட்டையும் நீங்கள் பெறுவீங்க. விருந்து உபச்சாரங்களில் கலந்து கொள்வீங்க. நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. பொருளாதார நிலையில் ஸ்திரத்தன்மை உண்டாகலாம். கடன் சுமை குறையும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கூடும். நரம்பு தளர்ச்சி, அஜீரண கோளாறு ஏற்படலாம். உடற்பயிற்சி செய்வது, சத்தான உணவுகளை உட்கொள்வது, குலதெய்வத்திற்கு பால் அபிஷேகம் செய்வது, பசுவிற்கு அகத்திக்கீரை வழங்குவது நல்லது. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சி, காரிய சக்தியும் உண்டாகக்கூடியதாக இருக்குது. விடாபடியான உழைப்பிற்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் உங்களுடைய சமுதாயத்தில் கிடைப்பதோடு தனிப்பட்ட சாதனைகள் மூலம் உங்களுடைய குடும்பத்திற்கு பெருமை தேடி தருவீங்க. சுற்றத்தாருடன் இணக்கமான சூழல் நிலவும். நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க. அரசியல் சந்திப்பு, எதிர்கால திட்டங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கு. நிதி நிலையில் அபரிவிதமான ஒரு வளர்ச்சி காணப்படலாம். சேமிப்புகள் உயரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வணிக பெருமக்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு லாபம் ஈட்டுவாங்க. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமைய பெற்று பொருளாதார சிக்கல்கள் தீரக்கூடியதாக இருக்குது. துணிச்சலாக நீங்கள் செயல்படலாம். சளி மற்றும் நுரையீரல் தொடர்பான சிக்கல்கள் ஏற்பட்டு விலகும். தினமுமே காலை அல்லது மாலையில் நடற்பயிற்சி செய்வது, சிவபெருமான பிரார்த்தனை செய்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு ஆளுமை திறனும் புகழும் உங்களுக்கு மேலோகும். எடுத்த காரியங்களை செவ்வனே முடித்து சாதனை படைப்பீங்க. அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு தடையின்றி கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் கூடும். அரசியல் சமூக துறையில் புகழும் கௌரவமும் கிடைக்கப்பெற்று மக்களுடைய செல்வாக்கு பெருகும். புதிய தொழில் உத்திகளை கையாண்டு
போட்டியாளர்களை நீங்கள் வீழ்த்துவீங்க. கூட்டு தொழிலில் கூடுதல் லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் ஏற்பட்டு நிர்வாகத்தில் முக்கியத்துவத்தை நீங்கள் பெறுவீங்க. முதுகுவலி தொடர்பான உபாதைகள் ஏற்படலாம். அதிகாலையில் சூரிய ஒளியில் உடற்பயிற்சி செய்தாலுமே ஏழை எளியவர்களுக்கு கோதுமை தின்பண்டங்கள் தானமாக கொடுப்பது நல்லது. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் யாவுமே உங்களுக்கு தடையின்றி நிறைவேறும். மனதிற்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு காலம். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல முறையில் வந்து சேரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் சாதனையை திகழ்த்துவீங்க. இந்த காலகட்டத்தில் குடும்ப சூழல் அமைதியாக இருக்குது. உறவினர்களுடன் மதிப்பு கூடக்கூடியதாகும். அரசியல்வாதிகளுடன் புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடியதாகும். ஆடம்பர பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. வணிகத்தில் உங்களுக்கு புதிய கிளைகளை தொடங்கி பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகர்களுக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு, மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைச்சிருக்கு. தோல் சம்பந்தமான ஒவ்வாமை ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வசதி வாய்ப்புகள், சுகபோகங்கள் பெருகக்கூடியதாகும். ஆபரண சேர்க்கை, வாகன யோகம் உண்டாகும். தனிப்பட்ட திறமைகளை வெளிப்பட்டு பலரது கவனத்தை நீங்கள் ஈர்க்கக்கூடியதாக. இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடியதாகும். நண்பர்களுடைய சந்திப்பு உற்சாகம் அளிக்கக்கூடியதாகும். அரசு ரீதியான தொடர்புகள் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகலாம். உங்களுடைய சமூக வலைத்தளங்களில் செல்வாக்கு உண்டாகலாம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் மற்றும் ஊதிய உயர்வு கிடைச்சிருக்கு. வணிகர்களுக்கு புதிய முதலீடுகளில் நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் புதிய நண்பர்களுடைய அறிமுகம், வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபம் கிடைச்சிருக்கு. முதுகுவலி தொடர்பான உபாதைகள் ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும். துர்க்கை காளிக்கு தினம் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது நல்லது. மனைவி வழி உறவினர்களுக்கு பரிசுகள் வழங்குவதாலும் நலன் பெறலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு வைராகியத்துடன் செயல்பட்டு வெற்றியை பறிக்கக்கூடிய ஒரு காலம். எதிர்ப்புகள் விலகி உங்களுக்கு பாதைகள் சீராகும். உங்களுடைய மனதிடம் கண்டு மற்றவர்கள் வியக்கும் வண்ணம் புதிய சாதனைகள் புரிவாங்க. உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவுடன் இருப்பாங்க. அரசியல் மற்றும் சமுதாயத்தில் உங்களுக்கு தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பு ஏற்படலாம். அதன் மூலம் பலருக்கு தேவையான காரியங்களை நீங்கள் சாதிப்பீங்க. தொழிலில் இருந்த மந்தநிலை நீங்கி உங்களுக்கு வேகம் எடுக்கும். வரவேண்டிய நிலுவை பாக்கிகள் வசூலாகும். பொருளாதார நிலை மேம்படலாம். ஏற்றுமதி இறக்குமதியில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. அலைச்சல் காரணமாக தலைவலி, உடல்வலி ஏற்பட்டு சிகிச்சையால் விலகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் பொற்காலமாக அமைஞ்சிருக்கு. வழிபாடுகளும் ஆன்மீக பயணங்களும் உங்களுக்கு மன அமைதி தரும். குழந்தைகளுடைய கல்வி, வேலைவாய்ப்பு குறித்து சுப செய்திகள் வந்து சேரலாம். குடும்ப பெரியவர்களுடைய ஆதரவு, வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த காலம் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் கௌரவமும் தேடி வரும். சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். நிதி நிலைமை சீராகும். உத்தியோகத்தில் சக அதிகாரிகளுடைய பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. சுய தொழில் செய்பவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபம் கிடைச்சிருக்கு. முதலீடுகள்லையும் உங்களுக்கு நிலையான வருமானம் வரலாம். கை கால் வலி, இடுப்பு வலி ஆகிய உபாதைகள் ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும். தினமுமே மஞ்சள் நிற ஆடை அணிவது, நெற்றியில சந்தனம் திலகம் இடகுவது, பெரியோர்களை வணங்கி ஆசி பெறுவது நலம் தரும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பிற்கு பின்பு கனிவான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். பொறுமையுடன் செயல்பட்டு சிக்கலான காரியங்களை நீங்கள் முடிப்பீங்க. பழைய கடன்கள் வசூலாகி பணி சுமை குறையலாம். இந்த காலகட்டம் குடும்ப பொறுப்புகள் அதிகரித்தாலுமே அதனை சிறப்பாக நீங்கள் கையாளுவீங்க. அரசியல் ரீதியான பொது வாழ்க்கையில் உங்களுடைய ரகசியங்களை பாதுகாப்பது அவசியம். சமூக தொடர்புகளில் நிதானம் தேவை. உத்தியோகத்தில் வேலை பளு கூடினாலும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உறுதி. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையில் தெளிவும் செயல்களில் வேகமும் ஏற்படலாம். எதிர்பாராத தன லாபமும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானமும் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய சமூக அந்தஸ்து ஒருபடி உயரக்கூடிய ஒரு காலம். கணவன் மனைவிக்கிடையே புரிந்துணர்வு அதிகரித்து இல்லறம் இணைக்கக்கூடியதாகும். அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு பெருகி புதிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்து துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக இருக்குது. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான யோகமான நன்மைகள் தரக்கூடியதாக இருக்குது. குரு சுக்கிரன் அனுகூலத்தால் மங்களகரமான பலன்களை பெறுவீங்க. இல்லத்தில் சுப செய்திகள் உங்களுக்கு பெருகும். இந்த காலகட்டம் ஏற்றுமதி இறக்குமதி கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும். வர்த்தகங்கள் பொருளாதார நிலை உங்களுக்கு நிலவக்கூடியதாக திருப்தியான ஒரு காலமாக இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.